ஏமாத்தணுங்கிறதோ உங்ககிட்ட இருந்து சொத்தை பிடிங்கி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதோ என் நோக்கம் இல்லை. எது சரிங்கிறத நீங்க கோர்ட்ல சொல்லுங்க. சார் நீங்க ரொம்ப அநியாயமா பேசுறீங்க சார். நியாயம் ஒண்ணு இருக்குல்ல சார், அது கொஞ்சம் யோசிங்க சார். இத பாருங்க, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களை வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா வெளியில போறது நல்லது. சாரி சார், சாரி. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கங்க சார். நீங்க புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் துரை. இப்பவும் சொல்றேன், ஒரு ஆடிட்டரை வச்சு ஆடிட் பண்ணி உங்க சொத்துல எவ்வளவு இருக்கோ அதுல சரி பாதி தரேன்னு சொல்லுங்க. இப்பவே எந்த டென்ஷன் இல்லாம அலைச்சல் இல்லாம முடிச்சு தரேன். மத்தபடி இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல சார். ப்ளீஸ் போதும். என்ன துரைசிங்கம், நான் சொல்றது சரிதானே? சார் அது சரிங்கிறது உங்களுக்கும் தெரியும். என்ன பண்றது, நீங்க சொல்ல முடியாத நிலைமையில இருக்கீங்க. சார் நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு ஏதாவது பண்ணீங்கன்னா. இதுக்கு மேல நீங்க கோர்ட்ல தான் பேசணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹோம்ல இருக்க தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தணும். யூ மே கோ. சார் 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 ப்ளீஸ் சார் 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 யோ எதுக்கே வந்த என் பக்கத்துல நிக்கிறதுக்கா? சார் அவர் அவ்வளவு பெரிய ஜட்ஜா இருந்தவர். அவரை பார்த்தா இப்ப இருக்கிற ஜட்ஜே பயப்படுவாங்க. அவர் சொல்றாரு என் சொத்துல பாதி எழுதி கொடுக்க சொல்லி. கொடுத்துடலாமா? அது கொடுக்க முடியாதான் சார். அது அங்க பேச வேண்டியதானே. என்ன சார் நீங்க, அவர் இவ்வளவு தூரம் பேசுனதே பெரிய விஷயம். ஒரு கேஸ் விஷயமா எதிர் வக்கீல் வந்து பாக்குறதே தப்பு. அது தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன தப்பு தப்புன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு எனக்கு லாயரு? சார் வாங்க சார், எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். வாங்க சார். இங்கே உன்னால பேச முடியல, கோர்ட்ல போய் எனக்காக வாதாட போறியா நீ? சார் நீங்க வாங்க சார், இந்த கேஸை நான் முடிச்சு தர்றேன். நான் கண்டிப்பா ஜெயிச்சு தரேன் சார். வாங்க. வாயா. என்ன சுந்தரி, நீ இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. உடனே நானும் அப்பவே வந்திருப்பேன்ல. வந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம பண்ணிருக்கலாம். ஐயோ, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. முதல்ல எனக்கு விஷயமே லேட்டா தாங்க தெரிஞ்சது. மதியம் சூர்யாவும் டிவில பாத்துட்டு தாங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். என்ன மதி, நீயாவது எனக்கு ஒரு தகவல் சொல்லிருக்க வேண்டாமா? நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் டிவியை பார்த்தேன். அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. இல்லங்கத்த, நியூஸ் பார்த்ததும் அவருக்கு ஃபோன் பண்ணோம். ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதான் நேர்ல போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். அங்க போனா சூர்யாவோட மாமியார் கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க. எனக்கு மனசே கேட்கல. எப்படியாவது சூர்யாவோட வீட்டுக்கார வெளியில எடுக்கணும்னு தான் தோணுச்சு. அந்த நேரத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னே புரியல. திரும்பவும் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ நல்ல வேளை பாபு அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க எப்படியோ வெளியில எடுத்துருவோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நானும் வக்கீல் கிட்ட பேசியிருக்கேன் மதி. அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன பாத்தீங்களா? என்னாச்சு? போய் பார்த்தோம். பாஞ்சாலி கேஸை வாபஸ் வாங்கினா தான் எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் இன்ஸ்பெக்டர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தோம். பாஞ்சாலி கேஸை வாபஸ் வாங்காம எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம பாஞ்சாலியை போய் பார்க்க போனோம். அத்தை, அவங்க ஏதோ நம்மளை கோவப்படுத்தி இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்குற மாதிரி தான் நடந்துக்கிறாங்களே தவிர கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி தெரியல. நானும் எவ்வளவோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க மனசுல வேற ஏதோ திட்டம் வச்சிருக்காங்க. அதனால இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுல மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கேஸ் முடியும் போது கேஸ்ல வேணும்னா பாதி பணம் வரும்ல, அந்த பணத்தை தர முடியுமான்னு கேக்குறாங்க.
நான் என் சொத்து பூரா வித்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நினைச்சேன் இதான் நடக்கும்னு நான் நினைச்சேன். நீங்க என்னமோ அப்ப என்ன சமாதானப்படுத்திட்டு போனீங்க. இப்ப என்னடா கை வச்சுட்டு முடியாதுன்னு வந்து நிக்கிறீங்க. மதி, மதி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி எமோஷனல் ஆகுற? இவங்க இவ்வளவு தூரம் போய் பேசி நமக்காக கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாருமா. நீயே யோசிச்சு பாரு. இந்த காலத்துல ஒத்த பைசா யாராவது தரேன்னு சொல்லுவாங்களா? அவங்க மொத்த சொத்தையும் உனக்காக கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அத்த, எதுக்கு இந்த சிரமம்லாம்? அதான் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்றேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கே இல்லையா? இத பாரு சுந்தரி, இவங்க இல்ல, அந்த கடவுளே நேர்ல போய் நின்னாலும் அந்த பாஞ்சாலியும் சோமும் ஒரு விஷயத்துல அடம் பிடிச்சு நின்னாங்கன்னா அதை மாத்திக்கவே மாட்டாங்க. அவங்கள பத்தி இவங்க சொல்லிதான் உங்களுக்கு புரியணுமா? இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்குங்க. மாரிச்சாமி இந்த கேஸ்ல மாட்டினதுதான், அதை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதான் யதார்த்தம். இதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணிருந்தோம்னா மொத்தமா மாரிச்சாமி இந்த கேஸ்ல இருந்து நம்ம காப்பாத்திருக்கலாம். ஆனா இப்ப எஃப்ஐஆர் போட்டாச்சு, கோர்ட்டுக்கும் கொண்டு போயாச்சு. இப்ப அவரை பனிஷ் பண்ணி தானே ஆவாங்க. இதானே யதார்த்தம். இதுக்கு நடுவுல மந்திரம் போட்டு அவரை காப்பாத்த முடியும்? இப்போ வரைக்கும் சூர்யாவோட மாமியாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. சுந்தரி, எதுக்கு இப்ப பதட்டப்படுற? இப்ப நாம பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலைதான். மாரிச்சாமியை ஜாமீன்ல எடுக்கணும், வெளியில கொண்டு வரணும். கேஸ் நடத்தி வாதாடி ஜெயிச்சு அவர் வேலையை காப்பாத்தணும். மத்ததெல்லாம் அப்புறம்தான். இப்ப நம்ம இம்மிடியேட்டா பண்ண வேண்டியது சுரேஷ்க்கும் ஈஸ்வரிக்கும் இத புரிய வைக்கணும். இதான்ப்பா யதார்த்தம். நடக்க கூடாது, ஆனா நடந்து போச்சு. என்ன பண்ண சொல்ற? இத புரிஞ்சுக்கிட்டா பாஞ்சாலியும் சோமும் நம்மள மிரட்ட முடியாது அப்படின்னு அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். கல்யாணத்தப்ப நடந்த பிரச்சனையினால நான் போய் இப்ப அவங்க கிட்ட பேச முடியாது. பேசினா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இவங்களாலே நிச்சயம் அங்க பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்ப அங்க பேசி சமாளிக்க கூடிய ஒரே ஆளு நம்ம சுந்தரி தான். இத பாரு சுந்தரி, இத தவிர வேற வழியே இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளு, கேட்டு நேரடியா போய் பேசு. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல சுந்தரி. உன் பொண்ணு வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாரு, நீயே பேசிடுவ. சரிங்க சம்பந்தி, நானே பேசுறேன். ஹலோ, நான் சுந்தரி பேசுறேங்க. சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து பேசணும். வீட்டுல தானே இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். என் பையனை நீங்க வெள்ளை கொட்டுட்டீங்களா? அது சம்பந்தமா தாங்க உங்ககிட்ட பேசணும். இத பாருங்க, எதுவா இருந்தாலும் நீங்க முதல்ல என் பையனை கூட்டிட்டு வந்துட்டு அப்புறமா பேசுங்கன்னு சொன்னேன். உங்க பொண்ணு சொன்னாலா இல்லையா? இல்லைங்க, அது விஷயமா தான் உங்ககிட்ட இங்க பாருங்க, கொஞ்சம் இருங்க. என்னமோ உங்க புது சம்பந்தியும் வரப்போற மருமகனும் என் பையனை கூட்டிட்டு வந்துருவேன்னு போன் பண்ணி சொன்னாங்க. இத பாருங்க சம்பந்தி, எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசுறேன். என் பையன் வெளியில வரல, அதானே? ஐயோ, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் அங்க வந்து உங்ககிட்ட விளக்கமா இங்க பாருங்க, நீங்க நேர்ல வந்து சொல்லணும், அவ்வளவுதானே? நீங்க அங்கே இருங்க, நாங்க அங்க வரோம். ஹலோ ஹலோ, என்ன ஈஸ்வரி? அவங்க நம்ம பையனை வெளியில எடுக்கலையா? அவங்களால வெளியே எடுக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்ல. என் பையன் வாழ்க்கையை அவங்க நாசம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல வந்து சமாதானம் பேச போறாங்களாமா? என்ன பேச போறாங்க? இருங்க, நீங்க ஏன் பதறீங்க? சூர்யா, சூர்யா கொஞ்சம் கீழே வா. இது வரேன். கொஞ்சம் என் கூட உங்க வீட்டுக்கு வா.
உங்க அம்மா எங்க கிட்ட பேசணுமா? என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துடலாம். வா வா வாங்க வாங்க. வாமா. என்னங்க வக்கீல பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, பாத்தீங்களா? பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னாரு? ஏங்க உங்களை தானே கேக்குற, அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. சஞ்சய், சஞ்சய் இங்க வா. என்னம்மா? பார், போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருடா. நீயாச்சும் கேளு. பா, அம்மா கேக்குறாங்கல்ல, என்னன்னு தான் சொல்லுங்களேன்ப்பா. நம்ம சொத்துல 50% அவங்களுக்கு எழுதி கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தா கோர்ட்டு கேஸ் எதுவும் இல்லாம இங்கேயே முடிச்சுக்கலாம்னு அந்த ஆள் சொல்றாரு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? எந்த எடுபட்ட பையன் அப்படி சொன்னா? யார் வீட்டு சொத்தை யாருக்கு தூக்கி கொடுக்கறது? அதுவும் பாதி சொத்தை. வசந்தா, கத்தாத, கொஞ்சம் அமைதியா இரு. எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? என் வீட்டு சொத்துல பாதி பங்கு போடணும்னு சொல்லுவாங்க, அது கட்டிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? கொலையே பண்ணிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த சுந்தரி? அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. என்னப்பா அது, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்களா? யார் அந்த ஆளுன்னு காட்டுங்க, 4 பேரை வச்சு தூக்கிடலாம். நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா. அவர் ஒரு பெரிய வக்கீல், ரிட்டையர்ட் ஜட்ஜ் வேற. காசுக்கு மசிய மாட்டேங்கிறான். அனாவசியமா கை வச்சா பிரச்சனை தான் ஆகும். அப்போ எல்லா சொத்தையும் தூக்கி கொடுத்துடலாம் சொல்றீங்களா? வசந்தா, நானே டென்ஷனா இருக்கேன், ஏன் நீ இப்ப கத்துற? அப்பா, அம்மா கேக்குறது கரெக்ட் தானே? அப்ப எதுவுமே முடியாதுன்னா அவங்க கேக்குறதை எப்படி கொடுக்க முடியும்? சும்மா இல்லப்பா, சும்மா இல்ல. இந்த சொத்தை காப்பாத்த ராத்திரி பகலா கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த குடும்பத்தை நீங்க குடும்பம்னு பாத்தீங்களா? இந்த புள்ளைங்கள புள்ளைங்கன்னு பாத்தீங்களா? நான் தானங்க எல்லாரையும் வளர்த்தேன். கடன்னு கடையிலே தானங்க கடந்தீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சீங்க. 1 2 ஆக்கி 2 4 ஆக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க. எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரச்சனை, எத்தனை பேரை பகச்சிக்கிட்டே நீங்க கடை உருவாக்கி இருக்கீங்க. இப்ப வந்து திடீர்னு பாதி பங்கு கேட்டா கொடுத்துடணுமா? அப்பா, அம்மா சொல்றது கரெக்ட் தானே? இந்த கடைக்காக நீங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க, எவ்வளவு இழந்திருப்பீங்க. சரிப்பா, எனக்கு புரியுது. ஆனா அது கோர்ட்டுக்கு புரியாதே. அன்னைக்கு ஒரு கடையா இருந்த கதிர் ஸ்டோர்ஸை இன்னைக்கு இத்தனை கடையா கொண்டு வந்தது என் உழைப்பால. அத உறவு கொண்டாட எல்லாரும் வராங்க. இதுக்கு மேல அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் வேற அவங்களுக்கு வாதாட வரான். நம்ம வக்கீல் அவனை பார்த்து பயப்படுறான். அப்பா, இந்த வக்கீல் வேணாம்ப்பா, வேற நல்ல வக்கீலா பாருங்க. அப்படி இல்லப்பா, அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் வாதாடினா இப்ப இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் கூட பயப்படுவாங்கன்னு சொல்றாங்கப்பா. அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா. ஆரம்பத்துல போட்ட முதல்ல சரி பாதியா பிரிச்சு கொடுக்கணும்னு இப்ப அவர் சொல்றாரு நமக்கு. ஏங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. என் உயிரே போனாலும் சரி, அவளுக்கு ஒரு துரும்பு கூட கிடையாது. இரு வசந்தா, அவங்களுக்கு பாதியை கொடுக்கறதுக்கு பதிலா ஏதோ கொஞ்சம் கொடுத்து செட்டில் பண்ணி விடலாம். என்னங்க விளையாடுறீங்களா நீங்க? இப்ப நீங்க சரின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்களா? முடியாதுன்னு சொல்லுங்க, என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்ல முடியாது. கோர்ட்டுக்கு போனா சரி பாதியா பிரிச்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவான். ஏங்க சும்மா சும்மா அதையே சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. இப்ப என்னங்க, அந்த சுந்தரி நமக்கு சொந்தமா இருந்தா தானே பங்கு பிரிச்சு தரணும். அந்த சுந்தரி உங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லுங்க, அப்புறம் எப்படிங்க பங்கு கேட்பாங்க? அந்த சுந்தரிக்கும் அவ பிள்ளைங்களுக்கும் கேட்காமையே நிறைய செஞ்சிருக்கோம். என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஏதோ 10 15 கொடுத்து நான் செட்டில் பண்ணுவேன். நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏங்க அவளுக்கு ஒரு பைசா கூட தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன 10 லட்சம் தரேன் 5 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த சுந்தரிய கொல்றதுக்கு வேணா நீங்க 10 லட்சம் 5 லட்சம் தரேன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷமா சம்மதிக்கிறேன். ஆனா இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்.
கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீயும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்துங்கிறதுனால தான் உனக்கு கோவம் வருது. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக கண்டபடி பேசி கெட்ட பேர் வாங்கிப்பியா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சஞ்சய், உங்க அம்மா அழைச்சிட்டு உள்ள போடா. அம்மா வாமா வாமா. என்னம்மா? இல்ல மாமா, சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் வந்தேன். அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த சொத்தெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வசந்தா ஒரு பகலா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கால. திடீர்னு ஒருத்தன் வந்து 50% கேட்டா, அதான் அந்த கோவத்துல தான் கத்திட்டா. ஏமா சொன்னா கேளுமா, அமைதியா இரேமா. வசந்தா, ஏன் அப்படி பேசுற? கவிதா இன்னும் நம்ம பக்கம் வந்துட்டாளான்னு தெரியல. நீ இப்படி கத்துறா என்ன அர்த்தம்? என்னங்க இது? அவளுக்காக நான் என் கோவத்தை அடக்கிட்டு இருக்க முடியுமா? அவ காதல விழப்போது எதுக்குடி கத்துற? முதல்ல கவிதாவுக்கு முன்னால கோவப்படாத, புரிஞ்சுக்கோ. இத பாரு சுந்தரி, இப்ப எதுக்கு வருத்தப்படுற? நான் தான் என் வக்கீல மாப்பிள்ள கூட சேர்த்து அனுப்பியிருக்கேன்ல. வக்கீலும் மாப்பிள்ளையும் அங்க நேர்ல போய் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. நீ தைரியமா இரு. இப்போதைக்கு பிரச்சனை சுமூகமா முடியணும். அதனால நீ பேசு. நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அத மாதிரியே பேசு. தைரியமா இரு. ஆமா சம்பந்தி அம்மா, நாங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசினா அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாட்டு போட்டுன்னு குதிச்சு பிரச்சனை பெருசாயிடும். நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் பக்குவமா பேசுவீங்க. அதனால பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க சமாதானமாயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாரிசாமியை ஜாமீன்ல எடுத்துடலாம். ஆமாமா, அவங்க சொல்றதுதான் கரெக்ட். அவங்க கோவப்பட்டா கூட நீ சரி பண்ற மாதிரியே பேசு. நான் பேசினா கூட அவங்களுக்கு கோவம் வரும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மதி. ஆனா என் கண்ணுக்குள்ள சூர்யா தான் வந்து நிக்கிறா. நான் பொத்தி பொத்தி வளர்த்த குழந்தை அவ. அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட என்னால தாங்கிக்க முடியாது. இப்ப வரைக்கும் அம்மா அம்மானு குழந்தையாவே இருக்கிற பொண்ணு அவ. அவ தலையில இவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கி வச்சிட்டோம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மா கவலைப்படாதம்மா. இத பாரு, சூர்யாக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ அவளை நினைச்சுக்கோ, உனக்கு தைரியம் தானா வரும்.